ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் யூடியூப்ல நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. இதை பற்றி வேணா பேசியிருக்கலாம். ஏன் நம்ம தளபதி கட்சி ஓப்பன் பண்ணதை பற்றி வேணா பேசியிருக்கலாம். இல்லை இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சதை பற்றி கூட பேசியிருக்கலாம். இல்லைனா ஏன் இப்போ நடந்திருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற மும்மொழி கொள்கையை பற்றி கூட பேசியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன்டா வெள்ளிங்கிரி மலையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என் வாழ்க்கையில் சில கசப்பான அனுபவங்கள் நடந்துச்சு. அதை வந்துட்டு நான் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மன அமைதி கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் அங்கே நடந்த எனக்கு நடந்த அனுபவத்தையும் அதே மாதிரி அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றியும் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வெள்ளிங்கிரி மலைன்றது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு அழகான மலைத்தொடர். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 5400 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு அழகான மலைத்தொடர். இதை வந்துட்டு சில பேர் ட்ரெக்கிங்காகவும் சில பேர் பக்திக்காகவும் ஏறணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வெள்ளிங்கிரி மலையில வருஷத்துல நம்மளால 48 நாள் மட்டும்தான் ஏற முடியும். அந்த 48 நாள் மகா சிவராத்திரியிலிருந்து சித்ரா பௌர்ணமிக்கு இருக்கிற இந்த 48 நாள் மட்டும்தான் அந்த மலையை நம்ம ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சமீபத்துல தான் எனக்கு வெள்ளிங்கிரி மலை ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த அனுபவம் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்தது. வெள்ளிங்கிரி மலை பற்றி சொல்லணும்னா அது ஒரு தென் கைலாயம் என்று அழைக்கப்படுது. ஏன்னா சிவன் கைலாயத்துல தியான நிலை இருக்கிற மாதிரி இந்த தென் கைலாயத்திலேயே தியான இருந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி வெள்ளிங்கிரி மலை ஏறுறது மிக கடினமான பயணமாகவும் இருக்கும். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். கிட்டத்தட்ட 7 மலை ஏறும்போது நான் வைப்ரேஷனே போயிட்டு வைப்ரேஷன்ல தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஆபத்தான பயணமும் கூட. இந்த மலை ஏறதுக்கு பயங்கரமான மன வலிமையும் உடல் வலிமையும் தேவைப்படும். வெள்ளிங்கிரி மலை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 5400 அடி உயரம் கொண்ட மலையாக இருக்கு. கிட்டத்தட்ட போக 6 கிலோமீட்டர், வர 6 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் நெடுதூர பயணமா இருக்கும். இது நம்ம மேலே ஏறும்போது முதல் 3 மலை படிக்கட்டுகள் அமைச்சிருப்பாங்க. ஆனா செங்குத்தான படிக்கட்டுகளா இருக்கும். அது ஏறுறது மிக சவாலா இருக்கும். 4வது மலை 5வது மலை கிட்டத்தட்ட சமதளமா இருக்கும். ஏறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அங்கிருந்து பார்க்குற மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு அலாதியா இருக்கும். அங்கிருந்து நமக்கு கீழே அமைஞ்சிருக்கிற ஆதியோகி சிலையும் நமக்கு கருத்து தென்படும். முதல்ல இந்த பயணம் எங்கிருந்து தொடங்கணும்னா கீழே இருக்கிற பூண்டி கோயிலிருந்து தான் தொடங்கும். அங்கிருந்துட்டு முதல் மலை ஏறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுக்கும். முதல் மலை ஏறி முடிச்ச உடனே அங்க இருக்கிற வெள்ளை பிள்ளையார் கோயிலை நம்ம தரிசிப்போம். அங்கிருந்து 2வது மலை மிகவும் செங்குத்தானதாகவும் அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கும். அங்க மலுக்கு பாறையை தாண்டின உடனே 2வது மலை முடியும். 3வது மலைங்கிறது அதுவும் ரொம்ப கடினமான படிக்கட்டுகள் அமைச்ச பாறைனா அது ஏறி முடிக்கும் போது அங்க பாம்பாட்டி சித்தர் குகை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம தரிசிச்சு 4வது மலை ஏற ஆரம்பிச்சோம்னா அது சமதளமாகவும் கிட்டத்தட்ட கல் வீடு அந்த மாதிரி சமதளமாகவும் இருக்கிற மலையாக இருக்கும். அங்க 2 இடம் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒண்ணு ஒட்டஞ்சிதா சமாதி, இன்னொன்னு பீமன் கலியுகை அப்படிங்கிற 2 இடமும் இருக்கும். அதை பார்த்துட்டு 6வது மலைக்கு ஆரம்பிக்கிறது. நமக்கு இந்த ஆண்டிஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆறு வரும். அதுல நம்ம பிடிச்சிட்டு 7வது மலை ஏற ஆரம்பிப்போம். 7வது மலை முதல் மலை மாதிரியே ஏறது மிகவும் கடினமான மலையா இருக்கும். அந்த மலையை ஏறி முடிச்ச உடனே நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிப்போம். வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிற அந்த நொடி ஒரு விவரிக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுப்போம், மன அமைதியை கொடுப்போம். வெள்ளிங்கிரியோட வரலாறு என்னன்னா சிவபெருமான் இமயமலையில தியான நிலை இருந்ததாகவும் அந்த நேரத்துல அவங்களோட மனைவி ஒரு கன்னியா அவதாரம் எடுத்து நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்ததாகவும் அவங்க சிவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு தவம் இருந்ததாகவும் அதை கேள்விப்பட்ட சிவன் அங்கிருந்து பயணம் மேற்கொண்டு அவங்கள பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு. பார்க்கறதுக்காக வரும்பொழுது அவருக்கு நிறைய தடை ஏற்பட்டு அவங்க போய் பார்க்க முடியாம போறதுனால அவங்க அங்கேயே ஒரு கல் வடிவமா இருந்து அங்கேயே ஒரு கல் சிலையா மாறிட்டாங்க. அந்த விரக்தியில சிவன் என்ன பண்றாருன்னா இந்த தென் கைலாயம் அழைக்கப்படுற வெள்ளிங்கிரி மலையில மேல போயிட்டு அமைதி நிலையில தியானத்துக்கு உட்கார்றாரு. இதுதான் வெள்ளிங்கிரி மலையோட வரலாறு. நீங்க ஒருவேளை வெள்ளிங்கிரி மலை ஏறதா இருந்தீங்கன்னா நான் சொல்ற இந்த வழிமுறைகளை பின்பற்றிக்கோங்க. முதல் விஷயம் என்னன்னா
நீங்க வெள்ளியங்கிரி மலை ஏறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க மென்டலாகவும் பிசிக்கலாகவும் ஃபிட்டா இருக்கணும். ரெண்டாவது விஷயம், கூட யாராச்சும் இருந்தே ஆகணும். நீங்க தனியா ஏறுறத மேக்சிமம் தவிர்த்துக்கோங்க. மூணாவது என்னன்னா, போகும்போது நீங்க தண்ணி கொண்டு போகணும், பிளஸ் நீங்க சாப்பிட பொருட்கள்லாம் கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு காலையிலேயே அதிகாலையிலேயே ஏற ஆரம்பிச்சிடணும். சரி, அப்பதான் நீங்க சீக்கிரமா முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர முடியும். அப்பதான் வெயிலோட தாக்கத்தை வந்து தடுக்க முடியும். அப்புறம் என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. வெள்ளியங்கிரி மலையானது ஒரு புனிதமான ஸ்தலமா இருக்கிறதுனால அங்க போயிட்டு இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை போடுறத தவிர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதா இருக்கும். நீங்க வெள்ளியங்கிரி மலைக்கு எப்படி போகணும்னா, தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் இல்ல இந்தியாவில இருந்து எங்க இருந்தாலும் நீங்க முதல்ல கோயம்புத்தூருக்கு வந்து சேரணும். கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் வசதி, பஸ், ஃபிளைட் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அங்க இருந்துட்டு வெள்ளியங்கிரி மலைக்கு ஒரு நிறைய பஸ் வசதியும் இருக்கு. நீங்க அதுல எப்படினாலும் வந்துக்கலாம். நீங்க வந்துட்டு வாழ்க்கையிலேயே நீங்க வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல வெள்ளியங்கிரி மலையும் ஒன்று இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா வெள்ளியங்கிரி மலையை போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.